வண்டி எதுவும் எங்கே நிற்க போதும் அந்த போயிடலாம் மாட்டலாம் எந்த போயிடலாம் அந்த இங்கே அவ்வளோ தூரம் நடக்குது ஃப்ரீயாக விடாமல் அவர் நடந்து போகிற மாதிரி விடு யாரும் நசிக்காதீங்க அப்படியே விடுங்க அவர் ஒண்டியாக போகலாம் யாரும் கூட போவாங்க அவர் மிகவும் அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க இந்த உள்ள கூட யாரும் வரும் அவங்க மட்டும் ஒரு 3 பேர் அனுப்பிச்சு விடுங்க இப்படி பிரிச்சுன்னா அங்க பிரிச்சுன்னா தம்பி போட்டா அப்புறம் எடுங்க நல்ல தலை நீங்க ஃப்ரீயா நசிமா நல்லா தள்ளி விடு அண்ணன் தனியா வரணும் தள்ளி விடு பிரிச்சு விடு ரெண்டு பக்கம் உள்ள போங்க சார் கொஞ்சம் முன்னாடி போங்க இப்படி வந்துருங்க சார் உள்ள போங்க இப்படி வந்துருங்க சார் கொஞ்சம் நேரம் பெரியா தள்ளி நின்று பாருங்க நீங்க உள்ள போயிடுங்க நீங்க நீங்க எல்லாரும் உள்ள அவர் எங்க வந்து நிப்பாரு எல்லாம் உள்ள வந்துட்டே இருக்குப்பா எல்லாம் உள்ள போயிட்டா நல்லா இருக்கும் தலைவர் நான் சொல்லிட்டேன் அண்ணன் போயிட்டு வருவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க 4 வார்த்தை பேச முடியாது இது பண்ணா நல்லா இருக்குமா பின்னாடி யாரும் வராதீங்க நரசிம்மா நீ வந்துரு பின்னாடி யாரும் வராதீங்க அப்படியே பின்னாடி யாரும் ஃபோன் கொஞ்சம் பேடிடுமா போட்டு கொஞ்சம் வெளியே விட்டுங்க ஃபோன் கொஞ்சம் எடுங்கண்ணா அனைவரும் அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துவோம். மறைந்த தோழர் துரை கஜேந்திரன் அவர்களை நினைவு கூர்ந்து வீர வணக்கம்.
வீர வணக்கம் 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 துரை கஜேந்திரனுக்கு வீர வணக்கம் துரை கஜேந்திரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மூத்த தோழர் துரை கஜேந்திரனுக்கு மூத்த தோழர் துரை கஜேந்திரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் நில்லுமா அண்ணா கூப்பிடு நில்லுமா மாமா ஒரு போட்டோ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க விஜய் கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா நான் போன் என்ன சார் போனுக்கு எல்லாரும் முன்னாடி வாங்க தலைவரோட முன்னாடி வா சிஸ்டர் இந்த பக்கம் மாடி வாங்க வாடா என்ன பண்ணியா எனக்கு நியூஸ் எடுத்துருங்கிறா எங்களை விட்டாதான் நாங்கள் எடுக்க முடியும் பின்னாடி வாடா வழி விட்டாதானா கண்டிப்பா கொஞ்சம் பின்னாடி வாங்க சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க எங்க இருக்கு சரி வாங்க சார் சார் ஏன் முன்னாடி போய் நிக்கிறீங்க நான் போட்டோ எடுத்துட்டேன் ஒரு நிமிஷம் நான் வாங்க சார் தலைவர் அப்படியே நீங்க ஏன் சார் முன்னாடி போறீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க ப்ளீஸ் கொஞ்சம் பின்னாடி வாங்க வெற்றி தமிழர் வாழ்கவே வெற்றி தமிழர் வாழ்கவே வெற்றி தமிழர் வாழ்கவே அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க நமது சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் பானை சின்னம் எழுச்சி தமிழருடைய சின்னம் பானை சின்னம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சின்னம் பானை சின்னம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வெற்றி தமிழர் வாழ்கவே
ஃப்ரீயா விடுங்க. அது தயவு செய்து கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. கொஞ்சம் அசோக் குமார் அசோக் குமார் நீங்க மேல போயிட்டு அண்ணன் வழி விடுமா? உள்ள போறாங்க
இங்கே வச்சிருந்தேன் தம்பி சைடா தலைவர் மறைக்காம உதிரி பூ கொடுக்கலாமா? உதிரி பூ ஆனா ஜன்னல சாத்தினா கிளாரிட்டி ஆனா ஜன்னல் சாத்தினா ஃபுல்லா சாத்துனா. நன்றிண்ணா நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நீண்ட நாட்களான கனவு அதனை நமக்கு கிராம மக்களின் சார்பாக கருவொலியோடு நாம் நன்றி சொல்வோம். தலைவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். தலைவர் வேலைக்கு வருகிறார், இவரோடு உரையாற்றிருக்கிறார் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட செயலாளர் யார் முன்னாடி வாங்க, எல்லாம் பின்னாடி உட்காருங்க. மாவட்ட செயலாளர் முன்னாடி உட்காருங்க. சிறுத்தைகள் ஆரம்பிக்கும் போது கால்ல மொத்தமா போடலாம். அனைவரும் இருக்கையில் அமர்வாறு கேட்டுக்கொள்வோம். அனைவரும் உட்காருங்க. அது பின்னாடி நிக்கிறவங்க தயவு செய்து உட்காருங்க. அந்த சேர்ல உட்காருங்க. சேர்ல உட்காருங்க. எழுச்சி தமிழர் வாழ்கவே! எழுச்சி தமிழர் வாழ்கவே! எழுச்சி தமிழர் வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! எழுச்சி தமிழர் வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! வளர்க வளர்க வளர்கவே! எழுச்சி தமிழர் வாழ்கவே! வளர்க வளர்க வளர்கவே! விடுதலை சிறுத்தைகள் வளர்கவே! விடுதலை சிறுத்தைகள் வளர்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! எழுச்சி தமிழர் வாழ்கவே! எழுச்சி தமிழர் வாழ்கவே! அன்பார்ந்த மாங்குப்பம் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சிறை திறப்பு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா அவர்களே, இன்னொரு மாவட்ட செயலாளர் பிரபுதாஸ் என்கிற பிரபாகரன் அவர்களே,
போய் உட்காருங்க ரமேஷ் உட்காருங்க. இளைய நிலா அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற அசுரகுமார் அவர்களே, ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சிவா அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமாள், தணிகவேல், குமார், ஆறுமுகம், அசோக் குமார், ஜானகிராமன், சுமன், விஜி, ரஞ்சித், ராகுல், யுவராஜ், சத்யராஜ், பிரசாந்த், வினோத், சந்தோஷ்குமார், டெண்டுல்கர் ஆகிய தோழர்களே மற்றும் கு சரவணன், கா பாஸ்கர், வழக்குரைஞர் துரை நன்மாறன் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, இளம் சேக்குவாரா அவர்களே, நீல சந்திரகுமார் அவர்களே, வழக்குரைஞர் ரத்தின நற்குமரன், வழக்குரைஞர் சித்தார்த்தன், சே தமிழ், வெற்றி வளவன், அன்புக்கரசி, சசிகுமார், கௌதம், குண்டா சார்லஸ், கோட்டி என்கிற கோவேந்தன், வேலூர் பிலிப், தளபதி சுந்தர் ஆகிய முன்னணி தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர் நா தமிழ்மாறன், பெல் சேகர், அருளீஸ்வரன், வழக்குரைஞர் ராமச்சந்திரன், ரவிச்சந்திரன், மதிவாணன், ஆ பழனி, இ நாகராஜ், வழக்குரைஞர் வே ராஜா, கனா கவி ஆகிய தோழர்களே மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களே, தொகுதி பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர நிர்வாகிகளே, மாங்குப்பம் கிராமத்தை சார்ந்த முகாம் தோழர்களே, ஊர் நாட்டாமைகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த துரை மஸ்தான் அவர்களே, ஆமு சுமன் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் ஆறு குமார் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பகல் 1 மணி, மாலை 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தவிர்க்க இயலாத நிலையில் நான் மாலை சென்னையில் இருக்க வேண்டும். ஆகவே சற்று முன்னதாகவே இதை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதற்கு பிறகு இன்னும் ஓரிரு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும். நேற்று ஆந்திர பிரதேசத்தில் விஜயவாடாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள், நூல் வெளியீட்டு விழா, இயக்க தோழர்களிடையே கலந்துரையாடல் என்று அங்கே இரவு 10 மணி வரையில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு அதன் பிறகு ரயில் பிடித்து காட்பாடி வந்து உங்கள் முன்னால் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். நாளை ஏராளமான நிகழ்ச்சிகள் உள்ளன. தொடர்ந்து இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிற சூழலில் வெகு நாளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்வின் மூலம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி. நம்முடைய கட்சியின் மூத்த தோழர்களுள் ஒருவர் தம்பி துரை கஜேந்திரன் அவர்கள் காலமாகிவிட்டார். அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவருடைய திருவுருவப் படத்தையும் திறந்து வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். அந்த தம்பிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலையை
மாம்பாக்கத்தை சார்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி ஏற்கனவே இதை நிறுவி பல ஆண்டுகளாக திறந்து வைக்காமல் காத்திருந்து அந்த அரிய வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்கியிருக்கிற இந்த சூழலில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி. அந்த சிலை அருகே கௌதம புத்தரின் 2.5 அடி உயரத்திலான அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையை நம்முடைய தோழர்கள் படிக்கூண்டுக்கும் கீழே வைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் படிக்கூண்டுக்கும் கீழே வைத்திருக்கிற கௌதம புத்தரின் சிலையையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நள்ளிரவு 2 மணி வரையில் உங்களோடு வந்து மல்லு கட்டி இருக்கிறார்கள். இருக்கிற வேலையெல்லாம் போட்டுவிட்டு புத்தர் சிலையை அப்புறப்படுத்துங்கள் என்று உங்களுக்கு நெருக்கடி தந்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கின் மீது அவர்களுக்குள்ள பொறுப்புணர்வை பார்த்து நான் வியந்து போகிறேன், பாராட்டுகிறேன். என்னே கடமை உணர்ச்சி, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி, கௌதம புத்தரை படிக்கூண்டுக்கு கீழே வைத்தால் இந்த மாவட்டம் எங்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று அவர்கள் அஞ்சி அப்புறப்படுத்திவிட்டு நிம்மதியாக போய் படுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஏன் உலகமெங்கும் லட்சக்கணக்கான சிலைகள் கௌதம புத்தருக்கு இருக்கின்றன. உலகிலேயே மிக உயர்ந்த சிலை, பிரம்மாண்டமான சிலை, மிக மிக அதிகமான சிலைகள் ஒருவருக்கு உண்டு என்றால் அது பகவான் புத்தருக்குத்தான். ஆப்கானிஸ்தானிலே ஒரு மலையில் ஒட்டுமொத்த மலையையே அப்படியே புத்தராக வடித்து விட்டார்கள். உலகில் வேறு எங்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான சிலை இல்லை. தாலிபான்கள் அதை உடைத்து விட்டார்கள் என்பது வேறு. அவருக்கு அடுத்தபடியாக உலகமெங்கிலும் ஒருவருக்கு சிலைகள் உண்டு என்றால் அது இயேசு பெருமானுக்கு. அவருக்கும் அடுத்தபடியாக அதிகமான சிலைகள் ஒருவருக்கு நிறுவப்பட்டிருக்கிறது என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு தான். ஆனால் அதிகாரிகளுக்கு அம்பேத்கர் சிலையை பார்த்தாலும் வெறுப்பு வருகிறது, புத்தர் சிலையை பார்த்தாலும் வெறுப்பு வருகிறது. அதுவும் நாம் நம்மை போன்றவர்கள் சிலைகளை வைத்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்றாலும் நம்முடைய தோழர்கள் அதை ஒரு பிரச்சனையாக்க வேண்டாம், திருமாவளவன் வருகிற போது ஒரு பதற்றம் ஏற்பட வேண்டாம் என்று அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருப்பது பாராட்டுதலுக்குரியது. உங்களை நான் பாராட்டுகிறேன், போற்றுகிறேன். இதுபோல பெருந்தன்மையாக நடந்து கொள்வதால் ஒருபோதும் நாம் தாழ்ந்து விட மாட்டோம், வீழ்ந்து விட மாட்டோம், பணிந்து விட்டோம் என்றும் பொருள் இல்லை. கௌதம புத்தர் சிலையை வைத்தால் எல்லா பொதுமக்களும் அந்த சிலையை பார்த்து வணக்கம் செய்வார்களே தவிர யாரும் அதை கண்டு எரிச்சல் அடையப் போவதில்லை. ஏன் இந்த வன்மம் அவர்களுக்கு இருக்கிறது என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எளிய மக்களிடமிருந்துதான் சரியாக 100 விழுக்காடு நூல் பிடித்த மாதிரி சட்டம் பேசுவார்கள். அனுமதி வாங்கினீர்களா, அனுமதி வாங்கி கொடியேற்றினீர்களா, மற்ற இடங்களில் அவர்களால்
அவர்களின் அதிகாரத்தை காட்ட முடியாது. இதெல்லாம் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு 2 எம்பிக்களை 4 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிற நிலையில் இதையெல்லாம் எதிர்கொள்கிறோம் என்றால் தொடக்க காலத்தில் எப்படியெல்லாம் எதிர்கொண்டிருப்போம் என்பதை எண்ணி பாருங்கள். ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு பயணம் செய்வதே ஒரு யுத்தம் நடத்துவது போல் இருக்கும். ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு 4 வண்டிகளிலே பயணம் செய்வதே நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். நெருப்பாற்றிலே நீச்சல் அடிப்பது என்பார்களே, அது விடுதலை சிறுத்தைகளுக்குத்தான் 100% பொருந்தும். அப்படித்தான் நாம் நெருப்பாற்றில் நீச்சல் அடித்து இன்றைக்கு இருக்கிற இடத்தை தொட்டு இருக்கிறோம். தோழர்களே, அதற்காக நீங்கள் வருந்தக்கூடாது. அதை எண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக தேவையில்லை. இப்போது அந்த மண்டபத்திலே வைத்திருப்பது போல் அங்கேயே இருக்கட்டும். அந்த சிலையை பார்த்து நீங்கள் உள்ளே உட்கார்ந்து தியானம் செய்வதற்கான ஒரு இடமாகவும் அது அமைந்திருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் ஒரு தோல்வியாக கருத வேண்டாம், ஒரு வீழ்ச்சியாக கருத வேண்டாம், அதற்காக மனம் வருந்த வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நேற்று விஜயவாடாவுக்கு போயிருந்தேன். விஜயவாடா என்பது ஒரு முக்கியமான நகரங்களுள் ஒன்று இந்தியாவில். மிகவும் நெருக்கடியான இந்த நகரத்தில் மையத்தில் 20 ஏக்கர் பரப்பளவில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு பூங்கா அமைத்து அதன் மையத்தில் 80 அடி உயரத்தில் பீடம் அமைத்து அதன் மேல் 125 அடி உயரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை எழுப்பியிருக்கிறார்கள். அவர் காலில் அணிந்திருக்கிற ஷூ மட்டும் 8 அடி உயரம். அவருடைய ஷூ மட்டும். எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் அந்த சிலைக்கு கீழே போய் நின்றால் உயர்ந்த சாதியை சார்ந்தவர்கள் அம்பேத்கர் சிலையின் காலடியில் போய் நின்றால் அவர் ஷூ உயரம் கூட வராது. சாதியால் அவர்கள் உயர்ந்த மனிதராக இருக்கலாம், ஆனால் அறிவால் உயர்ந்த அந்த மாமனிதரின் காலடியின் முன்னால் அவர்கள் தூசி போன்றவர்கள் தான். நான் எண்ணி பார்த்தேன், வியந்து பார்த்தேன். எந்த மனிதனை தீண்டப்பட கூடாத ஒருவன் என்று பள்ளி வகுப்பிலே அவமானப்படுத்தினார்களோ, எந்த ஒரு சிறுவனை மாட்டு வண்டியில் இருந்து குப்பர சாய்த்து வண்டியும் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அவமானப்படுத்தினார்களோ, அந்த மனிதன் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து விண்ணுயர் எடுக்கிறான். இதுதான் வரலாறு. விடுதலை சிறுத்தைகளின் வரலாறும் அப்படி விஸ்வரூபம் எடுக்கும். அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இதை சிறிய கட்சியாக பார்க்கலாம், எளியோரின் கட்சியாக பார்க்கலாம், வலுவில்லாத கட்சியாக பார்க்கலாம். ஆனால் கொள்கையில் உறுதிப்பாடுள்ள ஒரு இயக்கம் இந்தியாவிலேயே உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அந்த கட்சியின் வளர்ச்சியை, எழுச்சியை எவராலும் தடுக்க முடியாது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்மோடு இந்த அரசியல் களத்தில் பயணத்தை தொடங்கியவர்கள் எல்லாம் இப்போது காணாமல் போய்விட்டார்கள். இந்த களத்தில் எத்தனை சூறாவளிகள், எத்தனை காட்டாற்று வெள்ளங்கள், எத்தனை பூகம்பங்கள், எத்தனை பேரிடிகள், அவ்வளவையும் தாக்குப்பிடித்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் கவனத்தை ஈர்க்கிற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிமிர்ந்து நிற்கிறது, எழுந்து நிற்கிறது. அதற்கெல்லாம் காரணம் இது போன்ற பெருந்தன்மையான அணுகுமுறைகள் தான். அதை மறந்துவிடக் கூடாது. காவல்துறையிடம் போய் மல்லுக்கட்டி நிற்காமல் உங்களுக்கு பிடிக்கவில்லையா, ஓகே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்
என்று அதை எடுத்து உள்ளே வைத்தீர்கள் அல்லவா, அதுதான் உங்களுடைய வெற்றி, அதுதான் உங்கள் பெருந்தன்மை, அதுதான் உங்கள் பக்குவம், அதுதான் உங்களின் முதிர்ச்சி என்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஒருபோதும் நீங்கள் வீழ்ச்சியாக கருத வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டாமல் யாராலும் பேச முடியாது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தாலும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சேஸ் என்று தொடங்கிதான் அவர் தீர்ப்பை எழுத முடியும். அம்பேத்கர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லித்தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் தீர்ப்பு எழுத முடியும் என்கிற நிலை. அவர் தொடாத துறைகள் இல்லை, அவர் சொல்லாத கருத்துக்கள் இல்லை. அவரை மேற்கோள் காட்டாமல் இங்கே இயக்கமில்லை. அரசுகள் இயங்காது, நீதிமன்றங்கள் இயங்காது, எந்த துறையும் இயங்காது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருக்கு இங்கே சிமெண்ட் சிலையை அரும்பாடுபட்டு வைத்திருக்கிறீர்கள். இந்த சிலை வெண்கல சிலையாக விரைவில் மாற வேண்டும். இந்த ஊரில் ஒரு 10 இளைஞர்கள் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாயை திரட்ட முடியாதா? 8 அடி உயரத்து வெண்கல சிலை 10 லட்சம் ரூபாய் தான். 10 பேர் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு சிலையை, இங்கே வெண்கல சிலையை வைக்க முடியாதா? இனி எங்கே சிலை வைத்தாலும் வெண்கல சிலையைத்தான் வைக்க வேண்டும், பாதுகாப்பாக நிறுவ வேண்டும். எனவே விரைவில் ஓராண்டுக்குள் மாம்பாக்கத்திற்கு என்னை நீங்கள் அழைக்க வேண்டும், மாங்குப்பத்திற்கு என்னை நீங்கள் அழைக்க வேண்டும், வெண்கல சிலையை நான் திறந்து வைக்க வேண்டும். அப்படி மறுசீரமைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அம்பேத்கருக்கு சிலை வைத்தால் அது கௌதம புத்தருக்கு சிலை வைத்ததாகத்தான் பொருள். கௌதம புத்தருக்கு சிலை வைத்தால் அது அம்பேத்கருக்கு சிலை வைத்ததாகத்தான் பொருள். எனக்கு அவதாரத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் அந்த நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன், அப்படி ஒன்று இருக்குமே ஆனால் அந்த புத்தர் தான் அம்பேத்கராக மறுபடியும் இங்கே பிறந்து வந்திருக்கிறார். அவர்தான் பௌத்தத்தை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார். எனவே புத்தருக்கு நீங்கள் சிலை வைக்காவிட்டாலும் அம்பேத்கருக்கு சிலை வைப்பதே பகவான் புத்தருக்கு சிலை வைத்ததாகத்தான் பொருள் என்று புரிந்து கொண்டு நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை சொல்லி உங்கள் அனைவரையும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோளிங்கர் ஒன்றியத்திலிருந்து டிவிக கட்சியிலிருந்து விலகி ஒன்றிய மாவட்டத்தின் மைய மாவட்டத்தின் சார்பாக டிவிகே கட்சியிலிருந்து விலகி இளைஞரணி அமைப்பாளராக இருந்த அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களின் தலைமையில் 20 பேர் தமிழ்நாடு வெற்றி கழகத்திலிருந்து விலகி வந்து இப்போது தங்களை விடுதலை சிறுத்தைகளாக எழுச்சி தமிழர் தலைமையிலே இணைத்துக் கொண்டு சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாப்பிள்ள எல்லாரும் இருக்கா? ரமேஷனா மாப்பிள்ள எல்லாரும் இருக்கா? அப்படி போப்பா. என்ன பண்ணி நம்முடைய கண்ணகுரான் ஆசிரியர் அவர்கள் தலைவருக்காக ஒரு கவிதையை வாசிப்பார். எங்கள் குலவிளக்கே வருக வருக, உங்களை வாழ்த்துவதற்கு விலையில்லை, வணங்குகிறோம். எங்கள் குலசாமியை நமக்கு பூட்டப்பட்ட அடிமை விளக்கை ஒடித்து சமத்து விளக்கை ஏற்றிய தலைவா நீங்கள் எங்கள் குலவிளக்கே என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். சனாதன தர்மத்திற்கு சவுக்கடி கொடுத்து தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் சிந்தனைகளை வீதிதோறும் விளிம்பு நிலை மக்களை சுவாசிக்க
பெற்றுத் தந்த தலைவா, நீங்கள் தான் எங்கள் குலசாமி. இந்திய வரலாற்றிலே அம்பேத்கர், பெரியார் பிறருக்கு மனிதனை நேசி மக்களை பிளவுபடுத்தும் சாதி மதத்தை வேதெடுக்க வந்த வேங்கையே எங்கள் குலவிளக்கே என்றால் அது மிகையாகாது. அறவழி போராட்டத்தை இன்றும் கையில் எடுத்த நவீன காந்தியே, உங்கள் புரட்சி பயணம் தொடரட்டும். என்றென்றும் ஆட்சி எங்கள் வாழ்க்கை பயணம் உள்ளது. அச்சமின்றி அது தொடரட்டும், ஒளியட்டும். உங்கள் கொள்கை வழியில் விளிம்பு நிலை மக்களுக்காக கல்வி ஒன்றே சமூக புரட்சிக்கு வித்தாகட்டும். வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர். அவர்கள் அறிவிப்பாளர் அண்ணன் திருமாவளவன் அறிவு புரட்சி பரவட்டும். அண்ணன் அவர்கள் என் அறிவுக்கு எட்டிய வரையில் ஆபிரகாம் லிங்கனாக, மார்ட்டின் லூதர் கிங்காக, மீண்டும் ஒரு நெல்சன் மண்டேலாகவும் இவர்கள் இன்று தங்களுக்காக உலகம் போற்றும் உத்தம தலைவராக வேண்டும். எங்கள் உரிமைக்காக போராடும் அண்ணன் திருமாவர்களே வாழ்க, வாழ்க, வாழ்க. வளர்க அவர் புகழ் உலகெங்கும். அது வந்துட்டாரா? அப்படியே தள்ளப்பா. வணக்கம் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். காவேரி பாக்கம் ஒன்றிய செயலாளர், காவிரி பாக்கம் ஒன்றிய செயலாளர் தோழர் எழில் அரசனுக்கு வீர வணக்கம். தோழர் எழில் அரசனுக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். எழில் அரசி வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். பறக்குது பார், பறக்குது பார், பறக்குது பார், பறக்குது பார், பறக்குது பார். சில பக்கத்தில் யாரும் நிக்க வேணாம், மேடைக்கு யாரும் மேலே ஏற வேணாம். மேடைக்கு யாரும் ஏற வேணாம். வாழ்க, வாழ்க, வாழ்க.
ரசித்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களே, சிறியவர்களே, அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் அமைதி காத்துட்டோம். நீங்க எவ்வளவு திருவுருவ சிலையை திறக்க வந்திருக்கும் வாழும் புரட்சியாளர் வாழும் அம்பேத்கர் இன்று நம் மண்ணில் புரட்சியாளர் உருவ சிலையை திறக்க வந்திருக்கிறார். ஆகையால் அனைவரும் அமைதி காத்து இருக்கும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நீண்ட நாள் பண தலைவர் நம்முடைய பேரறிவாளர் அம்பேத்கருடைய சிலையை திறப்பது என்பது நம்முடைய நீண்ட நாள் கனவு. குன்னத்தூர் மக்கள் இந்த சிலையை நிறுவி தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் வந்து திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் நாம் காத்திருக்கின்றோம். அதற்கான விடயம் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழரை அழைத்து வந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ரமேஷ் கர்ணா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் நாம் இணைந்து நன்றியை தெரிவிக்கும் வகையில் கடவுளை எழுப்பி நாம் நன்றியை தெரிவிப்போம். இப்போது தலைவர் நம்முடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்ற இருக்கின்றார். அவருடைய திருக்கரத்தால் பேரறிவாளர் அம்பேத்கருடைய சிலையை திறந்து வைத்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்த இருக்கின்றார் என்பதை பணியோடு நான் தெரிவித்துக் கொண்டு தயவுசெய்து தலைவரோட மேடையில ஊர் கிராம மக்கள் பெரியவங்க உட்கார்ந்து மட்டும்தான் இறங்கணும். வேற யாரும் மேடையில உட்கார்த்தாரு. கொஞ்சம் ஒத்துழைத்தாருன்னா மேடை தாங்காது. மேடையில யாரும் உட்கார வேண்டாம். பேரறிவாளர் புத்தருடைய சிலையை தலைவர் அம்பேத்கருடைய சிலையை வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள். அடங்க மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், எழுவோம், திருப்பி அடிப்போம். தலை நிமர சேரி திரளும், தலை நிமர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும், தலை கீழாய் நாடு புரளும். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் உறுதி ஏற்போம், வேறறுப்போம், வேறறுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம், வென்றெடுப்போம், வென்றெடுப்போம், சமத்துவத்தை வென்றெடுப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு
தந்தை பெரியாருக்கு மேதை மார்க்சுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் மாதம் கீழே இருக்கிறப்ப கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. தயவு செய்து கொஞ்சம் வழி தலைவர் அவர்கள் இப்போது உங்கள் மத்தியிலே தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா அவர்களை, இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் சார் ரகு அவர்களை, இந்த முகாம் செயலாளர் பிரதீப் குமார் அவர்களை, இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மேனாள் மாவட்ட செயலாளர் க கௌதம் அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உப்பன், காளப்பன், ராஜகோபால், கணேசன், வேலாயுதம், சேரன், பெருமாள், முருகேசன், ஜானகிராமன், கோபி, சின்னதுரை, காத்தவராயன், பழனி, சடையப்பன், கஜேந்திரன், எம் சடையப்பன், ரமேஷ், ராஜேந்திரன், குட்டியப்பன், டி ரமேஷ், ராஜேஷ் ஆகிய தோழர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் மூத்த முன்னோடிகள் இளம் சேக்குவேரா, பாலசிங்கம், ரத்தின நற்குமரன், இளையநிலா, பிரபுதாஸ், சித்தார்த்தன், தமிழ், சசிகுமார், குண்டா சார்லஸ், தமிழ்மாறன், மாந்தாங்கல் ராஜா, ஆகோ வெற்றிவளவன், துரை நன்மாறன் ஆகிய தோழர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நைனா மாசிலாமணி அவர்களை, திரு கலைநேசன் அவர்களை மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முன்னணி தலைவர்களை, இயக்கத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை, ஒன்றிய நகர நிர்வாகிகளை, இந்த முகாம் பொறுப்பாளர்களை, சிலை அமைப்பு குழுவை சார்ந்த மறைந்த தோழர் சு முனுசாமி அவர்களை, அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களை, அண்ணாமலை, வேலாயுதம், சா ரகு, எம் சேரன், என் ரமேஷ், பி வெங்கடேசன், எம் கதிரவன், டி முருகன், வி வினோத், மு பிரதீப் குமார் ஆகிய தோழர்களை மற்றும் வார்டு உறுப்பினர்கள் சத்யா பூஜா, குமரேசன், உதயகுமார், குமாரி ஆகிய தோழர்களை, நன்றியுரை ஆற்றவிருக்கிற அம்பேத்கர் கல்வி மையத்தை சார்ந்த சா தமிழரசன் அவர்களை மற்றும் அண்ணாமலை அவர்களை, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் இருந்து இந்த கொளுத்து வெயிலில் காத்திருக்கிறீர்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். மிகுந்த எழுச்சியோடு இந்த சிலை திறப்பு விழாவை ஒருங்கிணைத்திருக்கிற முகாம் பொறுப்பாளர்கள், கிராம நாட்டாமைகள், தோழமை கட்சிகளை சார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளாக காத்திருந்து இன்றைக்கு இந்த சிலையை
திறக்கக்கூடிய சூழலில் அதனை திறந்து வைக்கக்கூடிய அளப்பரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மிக அழகிய வடிவில் பீடம் அமைத்து மாடம் அமைத்து புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை நிறுவியிருக்கிறீர்கள். அந்த சிலையை விரைவில் நீங்கள் வெண்கல சிலையாக மாற்ற வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் அழகாகவும் இருக்கும், இன்னும் கம்பீரமாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். 8 அடி உயரத்தில் ஒரு வெண்கல சிலையை நிறுவுவதற்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். நம்முடைய ஊரில் 10 பேர் ஆளுக்கு 1 லட்சம் திரட்டக்கூடிய வலிமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். வேறு யாரிடமும் கையேந்த வேண்டிய தேவையில்லை. நம்முடைய தலை நிமிர்வதற்கு, தன்மானத்தோடு நாம் வீறு நடை போடுவதற்கு களம் அமைத்தவர், தம் வாழ்வை ஒப்படைத்தவர், உலகம் போற்றும் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் நன்றி பெருக்கோடு செய்ய வேண்டிய கடமை அது. ஆகவே இதுவே பெரும் பாடு. பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி சிலையை நிறுவியிருக்கிறோம். வெண்கல சிலை வேறா என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். அது நியாயமான கேள்விதான் என்றாலும் கூட வெண்கலத்தாலான உலோக சிலையை வைப்பதுதான் நெடுங்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். எனவே தோழர்கள் அது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு இலகுவாக அம்பேத்கர் சிலையை நிறுவிவிட முடியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தென் மாவட்டங்களிலே சாதி கலவரம் வெடித்து வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தொடர்ந்து கடுமையான சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டதை நாம் அறிவோம். இளம் தலைமுறையினருக்கு தெரியாது, 20 வயதுக்கு கீழே உள்ள தோழர்களுக்கு தெரியாது. அந்த வன்முறை வெறியாட்டத்தை தொடர்ந்து சாதி சங்க தலைவர்களை எல்லாம் அழைத்து அன்றைய முதல்வர் கலைஞர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனுடைய பக்க விளைவாகத்தான் இனி தமிழ்நாட்டில் எங்கும் நினைத்த மாதிரி சிலைகளை திறக்க அனுமதிக்க கூடாது, அரசின் அனுமதி பெற வேண்டும். அப்படி சிலை வைப்பதற்கு அனுமதி கிடைத்தால் கூட அந்த சிலையை சிலை அமைப்பு குழுதான் பராமரிக்க வேண்டும், அதற்கு உத்தரவாதம் தர வேண்டும். அந்த சிலையை இரவிலும் பார்க்கக்கூடிய வகையில நல்ல வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வகையில விளக்குகளை நிறுவ வேண்டும். அதை சுற்றி சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும். சிலைக்கு எந்த சேதம் ஏற்பட்டாலும் சிலை அமைப்பு குழுதான் பொறுப்பேற்க வேண்டும். சிலையை மாற்றி அமைக்கிற பொறுப்பும் அவர்களுக்கு உரியதுதான். இப்படியெல்லாம் சில வரையறைகளை கொண்டு வந்தார்கள், அரசாணை பிறப்பித்தார்கள். சிலைகள் ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்தால் அதை சுற்றி இரும்பு கூண்டு அமைத்தார்கள். இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகள், வரலாறு. ஆகவே அவ்வளவு எளிதாக இப்போது சிலை அமைக்க முடிவதில்லை. ஏற்கனவே எப்போதும் நம்முடைய மூத்தவர்கள், முன்னோடிகள் அன்றைக்கு அவர்கள் இந்த சிலையை இங்கே இலகுவாக நிறுவியதால் இன்றைக்கு அந்த இடத்தில் நாம் ஒரு நல்ல பீடம் அமைத்து இந்த சிலையை மறு சீரமைப்பு செய்திருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது குறித்து அண்மையிலே மாநில
கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு குழுவின் கூட்டத்தில், விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் முன்னாலேயே நான் பேசுகிற போது சொன்னேன், தேசிய தலைவர், சர்வதேச தலைவர், உலகமெங்கும் போற்றப்படக்கூடிய பேராளுமை மிக்க தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், அவருக்கு சிலை திறக்க மக்கள் ஆர்வம் காட்டினால் எல்லா வேலைகளையும் போட்டுவிட்டு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு வந்து இரவு பகலாக நெருக்கடி தந்து நாள் கணக்கிலே அங்கேயே கிடந்து அந்த சிலையை அப்புறப்படுத்திவிட்டுத்தான் போகிறார்கள். மற்ற எல்லா வேலைகளையும் அப்படியே விட்டுவிட்டு வந்து அம்பேத்கர் சிலை வைக்கிற கிராமத்திலே கிடக்கிறார்கள். இது அம்பேத்கருக்கு செய்கிற அவமதிப்பாக நாங்கள் பார்க்கிறோம். கலவரம் சாதியின் பெயரால் தென் மாவட்டங்களில் தான் நடந்தேறியது. வட மாவட்டங்களில் ஏன் சிலை வைப்பதற்கு இவ்வளவு நெருக்கடி? வைத்த சிலைகளுக்கு ஏன் கூண்டு? தயவுகூர்ந்து இதிலே அரசு தலையிட வேண்டும். இதில் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும், அரசாணையை மாற்ற வேண்டும் என்று நான் பேசினேன். உங்களுக்கு தகவலுக்காக சொல்லுவது, இந்த ஊருக்கு வருவதற்கு முன்பு மாங்குப்பம் பானாவரம் அருகே மாங்குப்பம் கிராமத்தில் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்துவிட்டு தான் வந்தேன். அந்த சிலையும் இப்படி சற்று உயரமான இடத்திலே வைத்திருக்கிற நிலையில் மேலே ஏறி மாலை போடுவதற்கு வசதியாக படிக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த படிக்கட்டுகளுக்கு கீழே இருக்கிற ஒரு கூண்டு போன்ற பகுதியில 2.5 அடி உயரமுள்ள புத்தர் சிலையை வைத்திருக்கிறார்கள். உடனே போலீஸ் வந்து அங்கே குவிந்து விட்டது. வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கே வந்து குவிந்து விட்டார்கள். நள்ளிரவு 2:30 மணி வரையிலும் நெருக்கடி தந்து அந்த சிலையை அப்புறப்படுத்தினால்தான் வெளியே போவோம் என்று பிடிவாதமாக இருந்து விட்டார்கள். நம்முடைய தோழர்கள் பெருந்தன்மையோடு அந்த சிலையை அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒன்று புரியவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு என்பது இது போன்ற நடவடிக்கைகளால் தான் உறுதிப்படுத்த முடியுமா என்று நான் கேட்கிறேன். வேறு காரணங்களுக்காக இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலையவில்லையா? இரு சமூகங்களுக்கு இடையில மோதலை உண்டு கொண்டும் வகையில் எதுவுமே இங்கு நடப்பதில்லையா? ஆனால் கௌதம புத்தர் சிலை வெறும் கையளவு சிலை, அதுவும் படிக்கூண்டுக்குள்ளே இருக்கிறது. அதை எடுத்தால்தான் விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதீதமான பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சட்ட கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற நெருக்கடிகள் இல்லை. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக இது தொடர்கிறது. குன்னத்தூர் தோழர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒற்றுமையாக இருந்து அதிகாரிகள் உள்ளே குறுக்கீடு செய்வதற்கு இடம் தராமல் சிறப்பான முறையிலே இதை நீங்கள் மறுசீரமைப்பு செய்திருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்களை பாராட்டுகிற அதே வேளையில் இதே சிலையை வெண்கல சிலையாக மாற்றி நிறுவ வேண்டும். அது நாம் நம்முடைய மகத்தான தலைவருக்கு நாம் செய்கிற ஒரு மிக உயர்ந்த மதிப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கென்று இப்போது ஆணை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகளின் சின்னமாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த குறிப்பிட்ட அளவுள்ள வாக்கு சதவிகிதத்தை நாம் பெற்றாக வேண்டும்.
அல்லது ஒவ்வொரு தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தது 2 இடங்களில் வெற்றி பெற வேண்டும், அல்லது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் குறைந்தது 7 இடங்களில் வெற்றி பெற வேண்டும், அல்லது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் 6% வாக்குகள் என பெற வேண்டும். இப்படி சில வரையறைகளை நாம் தக்க வைத்துக் கொண்டால்தான் இந்த சின்னத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். எனவே பானை சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடிய புதிய தலைமுறையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். இனி நம் வாக்குகள் வீணாக கூடாது, நம்மை இழிவுபடுத்தக்கூடியவர்களுக்கு போய்விடக் கூடாது, நம் வளர்ச்சிக்கு எதிரானவர்களுக்கு போய்விடக் கூடாது, சொத்துக்களை சேதப்படுத்துகிறவர்களுக்கு போய்விடக் கூடாது, குடிசைகளை கொளுத்தக்கூடியவர்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக அமைந்துவிடக் கூடாது, சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய சக்திகளுக்கு உதவக்கூடிய வகையிலே இந்த வாக்குகள் போய்விடக் கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கரின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரான சக்திகள் வலிமை பெறுவதற்கு இந்த வாக்குகள் பயன்பட்டுவிடக் கூடாது. அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாம் அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பொருள் இல்லை. அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய சாதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பார்கள், காலை தொட்டு வணங்குவார்கள், அம்பேத்கருக்கு ஜே என்பார்கள். ஆனால் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்புக்காகத்தான் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார் என்பதை ஒருபோதும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள். சாதி ஒழிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், சாதி ஒழிப்புக்கான எந்த முயற்சியையும் மேற்கொள்ள மாட்டார்கள். ஆணவ கொலைகளை நியாயப்படுத்துவார்கள், சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள். சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்ளுகிறவர்களை பார்த்து நாடக காதல் என்று சொல்லி அந்த பழிகள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் மீது சுமத்துவார்கள். அப்படிப்பட்ட சக்திகளுக்கு நம்முடைய வாக்குகள் போய் சேர்ந்துவிடக் கூடாது. இந்த மக்களை அமைப்பாக்குவதற்காகவும் அரசியல்படுத்துவதற்காகவும் அணிதிரட்டுவதற்காகவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் என்று நாம் போராடி வந்திருக்கிறோம், களமாடி வந்திருக்கிறோம். அடுக்கடுக்கான நெருக்கடிகளை சந்தித்து தாண்டி வந்திருக்கிறோம், நெருப்பாற்றில் நீந்தி வந்திருக்கிறோம். எத்தனை புயல்கள், சூறாவளிகள், எத்தனை சுனாமிகள், எத்தனை காட்டாற்று வெள்ளங்கள், எத்தனை பேரிடிகள், எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து தாண்டி வந்து இன்றைக்கு அனைவருக்குமான ஒரு பேர் இயக்கமாக இந்த இயக்கம் வலுப்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. போகிற போக்கில் இந்த இயக்கத்தை விமர்சித்து விட்டு போவார்கள், அவதூறுகளை பரப்புவார்கள். திருமாவளவனின் பின்னால் இப்படி இவர்கள் வெறித்தனமாக அணிதிரளுகிறார்களே என்கிற உச்சரிப்பு கொண்டவர்கள், பொறாமை கொண்டவர்கள், ஆத்திரம் கொண்டவர்கள் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற சூழலை நாம் பார்த்தோம். அவற்றையெல்லாம் கடந்து நாம் இன்னும் வெகு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக இந்த இயக்கம் இன்றைக்கு பரிணாமம் பெற்று வருகிறது. நேற்று நான் ஆந்திராவுக்கு போயிருந்தேன். விஜயவாடாவில் என்னுடைய புத்தகம் ஒன்று தெலுங்கிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளியீட்டு விழா நடைபெற்றது. அந்த விழாவிலே பங்கேற்றவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு இந்தியாவின் ஒரே நம்பிக்கையாக விசிகே தான் இருக்கிறது என்று அழுத்தமாக பேசினார்கள். ஒரு வார இதழை வெளியிட்டார்கள்.
அதில் அட்டைப்படம் போட்டிருந்தார்கள். அந்த அட்டைப்படத்தில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தலைவர்கள் என்று வரிசைப்படுத்தியதில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் படமும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் கர்நாடகாவிலும் முகிழ்த்திருக்கிறது, துளிர்விட்டு இருக்கிறது. மகாராஷ்டிராவிலும் அத்தகைய நம்பிக்கை இன்றைக்கு நம் மீது வளர்ந்திருக்கிறது. எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை தாங்கி சனாதன சக்திகளின் முகத்திரையை கிழித்து அவர்களை அம்பலப்படுத்தி அவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை கொள்கை பகைவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவதூறு பரப்புவார்கள். அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் மக்களை சந்திக்க வேண்டும். இந்த இயக்கத்தின் வாக்கு வங்கியை மென்மேலும் பெருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணிதான் தொடர்ந்து வெற்றி பெறும் என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் தீர்மானிக்கிற ஒரு சக்தி என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்த வேண்டும். அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம் என்கிற முழக்கங்களை இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். அடுத்த முழக்கம் அதிகாரம் வெல்வோம் என்பதாகும். அதை நடைமுறைப்படுத்த நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு களமாடுவோம் என சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி பாராட்டுகளை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம். அப்படியே சேர்ந்து ஏசி அங்க வருதுங்களா? அண்ணா இங்க பாரு, அவங்க வீட்டில் யாரும் இல்லையா? உங்க ஊர் அங்கே பொண்ணு பிறந்து வராது இது மகளா உங்க ஊர் எங்க மாவட்டம் அவங்க சொந்தக்காரு வேணுமா? ஆமா, எங்க சொந்தக்காரு. சென்னைக்கு வரணும். வண்டியில் யாரும் பல இது பண்ணிங்க வேணாம் ஐயா. அப்படி திரும்ப இல்லாமா போட்டு போட்டு
அது வேற என்ன வாங்கிக்கீங்க? வேற என்ன வாங்கிக்கீங்க? அது வேற என்ன வாங்கி சொல்லுமா? என்னப்பா பண்றீங்க? யாரதான் எடுக்கிற வெளியே தம்பி தம்பி தள்ளி உட்காரு. குடும்பத்தார மட்டும் விடுங்க. அங்கேயே போட்டோம். அன்பார்ந்த தோழர்களே, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் நமது மின்னல் கிராம கிளைக்கு விடுதலை சிறுத்தைகளின் தேசிய தலைவர், நமது குடும்ப தலைவர், நமது அண்ணன் டாக்டர் ஏச்சி தமிழ் அவர்களே, இது பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முதன்மை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மின்னல் கிராமத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவர் ஏச்சி தமிழ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு என்று அறிவித்தார். அந்த வகையில் இந்த கிராமத்தில் நாம் ஒட்டுமொத்த கிராமமே சிறுத்தையாய் இணையம் விழா என்று வைத்து இந்த மின்னல் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கொடியை தவிர வேறு எந்த கொடியும் பறக்கவில்லை என்கிற ஒரு வரலாற்று சிறப்பை பெற்று தந்து நம்முடைய தலைவருக்கும் நமது கட்சிக்கும் பெருமை தேடி தந்த இந்த மின்னல் கிராமத்தை சேர்ந்த எனது உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, நமதுக்கு இந்த மண்ணிலிருந்து தான் முடிவெடுத்து சோளிங்கரில் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தலைவரை இங்கே வரவைத்து இந்த மண்ணுக்கு மட்டுமல்ல இந்த இனத்திற்கே, தமிழ் இனத்திற்கே
உலகத்திற்கு ஒரு தலைவர் தேவை என்கிற அடிப்படையில் நமது தலைவர் எழுச்சி தமிழரை மதுரை மண்ணில் இருந்து சோழிகளுக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு எழுச்சி மாநாட்டை நாம் நடத்தி காட்டினோம். அந்த வகையில் அந்த நேரத்தில் இங்கே முதலில் திட்டமிட்ட இடம் நமது மின்னல் பூமா, நம்முடைய இந்த பூமா தோப்பு தான். அப்பொழுது நானும் மாமா மணி அவர்களும் தீபா ராவ் மற்றும் நண்பர்கள், நம்முடைய ரத்தின நற்குமரன், நம்முடைய கவியரசன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இங்கே வந்து முடிவெடுத்து இந்த தலைவரை அடையாளம் கண்டு இன்று நாம் உலகத்திற்கே ஒரு தலைவரை நாம் பெற்றெடுக்கிறோம். எனவே இந்த தலைவரை பெற்றெடுப்பதற்காக நாம் பெருமை கொண்டு இந்த மண்ணுக்கு வந்தமைக்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து, எனக்கு இந்த கட்சிக்கு என்னன்னா, இந்த கட்சியில் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. இந்த கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் என்கிற பெரிய பொறுப்பை எனக்கு தந்து பெருமைப்படுத்தி அழகுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது தேசிய தலைவருக்கு இந்த மண்ணின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய மின்னலுடைய ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய தம்பி கோபி அவர்கள் சொன்ன இந்த 2-3 மணி நேரத்திலேயே மிகப்பெரிய ஏற்பாடை செய்து தந்தார். அவரோடு நம்முடைய தம்பிகள், நம்முடைய காந்தராஜ், நம்முடைய ராஜா உள்ளிட்ட பெரும்பான்மையான தோழர்கள் நமக்கு வந்து இங்க வேலை செஞ்சாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்து சொல்கிறேன்.